ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற எல்லா சென்டென்ஸுமே வந்து ஒரே ஃபார்மேட்டில் இருக்கும். அதாவது ஒரே ஃபார்மேட் தான், ஒரு ஃபார்முலா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை வேறு வேர்பு யூஸ் பண்ணி எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரே ஃபார்மேட்டில் நிறைய சென்டென்சஸ் பார்க்கறதுனால நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கவும் முடியும், ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான PDF ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் போய்ட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறது வேறு, என்ன பண்ண போகிறீங்க, இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறது வேறு. ஸோ நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க, நாளைக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறதெல்லாம் நம்ம ஃப்யூச்சர் டென்ஸில் கேட்போம். ஸோ நாளைக்கு அப்படின்றதுனால இப்போ இதுவே வந்து உடனே இப்போ ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க செய்ய போகிறாங்கன்னா அதை பற்றி நம்ம கொஷின் கேட்குறோம் அப்படின்றப்ப வந்து வாலா வாலி யூஸ் பண்ணி நம்ம வந்து பேசணும். ஸோ இப்போது அப்படின்னா அப் இல்லை அபி, நீங்கள் அப்படின்னா ஆப், கியா கர்னே வாலே ஹேன் அப்படின்னா வந்து என்ன பண்ண போகிறீங்க. ஸோ கரோ அப்படின்னா பண்ணு, செய் அப்படின்றது அர்த்தம். கர்னே வாலே ஹேன் அப்படின்னா பண்ண போகிறீங்க அப்படின்றது அர்த்தம். கர்னே வாலே ஹேன். இதுவே கியா கர்னே வாலே ஹேன் அப்படின்னா என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ ஆப் கியா கர்னே வாலே ஹேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. அபி அப்படின்னா இப்போ. ஸோ இங்கே வந்து கர்னே வாலே ஹேன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ கியா கர் ஜா ரஹே ஹேன் அப்படின்றத கேட்கலாம். ஸோ கர் அப்படின்றது அங்கே ரூட் வேர்பு. கர்னே வாலே ஹேன் அப்படின்றத கேட்கலாம், இல்லை கர் ஜா ரஹே ஹேன் அப்படின்றத கேட்கலாம். ஸோ வாலேக்கு பதிலாக வந்து ஜா ரஹே அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ரூட் வேர்பு கூட நே சேர்க்குறோம். கர்னே வாலே ஹேன் இல்லைனா கர் ரூட் வேர்பு அப்படியே வச்சுக்கிட்டு ஜா ரஹே ஹேன் அப்படின்றதும் கேட்கலாம். ரெண்டுத்தில் எந்த ஃபார்மேட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்தடுத்த சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரியும். நீங்கள் அவர்கிட்ட என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு இங்கே ரூட் வேர்பு வந்து சொல்லு. ஸோ சொல் அப்படின்னா வந்து பத்தாவோ போலோ அப்படின்றத சொல்லுவோம். ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம். ஸோ சொல்ல போகிறீங்க அப்படின்னு தான் வந்து நம்ம கேட்குறோம். ஸோ கியா ரூட் வேர்பு கூட நே சேர்க்கணும். ஸோ பத்தாவோ ரூட் வேர்பு வந்து பத்தா. ஸோ பத்தானே வாலே ஹேன், பத்தானே வாலே ஹேன் இல்லை பத்தானே வாலே ஹோ அப்படின்றத சொல்லலாம். இதுவே வந்து ஜா ரஹே யூஸ் பண்ணால் பத்தாவோ ஜா ரஹே ஹோ, பத்தாவோ ஜா ரஹே ஹோ, கியா பத்தாவோ ஜா ரஹே ஹோ அப்படின்னா என்ன சொல்ல போகிறீங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா வாலா வாலே மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ தும் அப்படின்னா நீங்கள், இல்லை ஆப் அப்படின்றத சொல்லலாம். உசே அப்படின்னா அவர். ஸோ அவர்கிட்ட அப்படின்னா உஸ்கே பாஸ். தும் உஸ்கே பாஸ் அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட. கியா பத்தானே, கியா பத்தானே என்ன சொல்ல, அதாவது என்ன பதில் சொல்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு கியா ஜவாப் பத்தானே ஜா ரஹே ஹோ. ஸோ ஜவாப் அப்படின்றது முன்னாடி வரும். என்ன பதில்னு தானே கேட்குறோம். ஸோ கியா ஜவாப் பத்தானே ஜா ரஹே ஹோ, என்ன பதில் சொல்ல போகிறீங்க. இல்லைனா கியா ஜவாப் பத்தானே வாலே ஹோ. ஸோ கியா ஜவாப் பத்தானே வாலே ஹோ. அடுத்தது பாருங்கள், நீங்கள் அவங்கக்கிட்ட எவ்வளோ பணம் கேட்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு. ஸோ கேட்க போகிறீங்க, பணம் அப்படின்றது வந்து ஒரு பொருள், அதனால் மாங்கோ அப்படின்ற வேர்பு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுவே வந்து என்ன விஷயம் கேட்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாம் விஷயம் அப்படின்றது ஏதோ ஒரு தகவல், ஸோ எதை பற்றியோ கேட்க போகிறீங்க. அப்போ வந்து பூச்சோ அப்படின்ற வேர்பு வந்து கேள் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. இங்கே வந்து மாங்கோ அப்படின்ற வேர்பு. ஸோ ஆப் அப்படின்னா நீங்கள், உன்சே பாஸ் அப்படின்னா இல்லைனா உன்சே அப்படின்னு, உன்கே பாஸ் இல்லைனா உன்சே ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம். அவங்க கிட்ட அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஆப்சே அப்படின்னா நீ உங்ககிட்ட அப்படின்றது அர்த்தம். ஆப்கே பாஸ் அப்படின்னாலும் உங்ககிட்ட. அதே போல் தான் உன்சே இல்லைனா உன்கே பாஸ் ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம். கித்தனே பைசா அப்படின்னா எவ்வளவு பைசா. மாங்னே வாலே ஹேன் கேட்க போகிறீங்க. ஸோ இல்லை மாங்னே ஜா ரஹே ஹேன் அப்படின்றதும் கேட்கலாம், மாங்னே வாலே ஹேன் அப்படின்றதும் கேட்கலாம். ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஃபார்மேட் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், நாம் எப்போ சென்னை போக போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஹம் அப்படின்னா நாம், சென்னை கப் அப்படின்னா எப்போ, ஜா ரஹே ஹேன் இல்லை ஜானே வாலே ஹேன் அப்படின்றத கேட்கலாம். ஜா ரஹே ஹேன் இல்லை ஜானே வாலே ஹேன். அடுத்தது பாருங்கள், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஆச் அப்படின்னா இன்றைக்கி, ஹம் அப்படின்னா நம்ம, ஸோ கர்பர் அப்படின்னா நம்ம வீட்டில், ஹமாரே கர்பர் அப்படின்னா நம்முடைய வீட்டில், ஹமாரே கர்பர். கியா பக்கானே ஜா ரஹே ஹேன் இல்லை கியா பக்கானே வாலே ஹேன், பக்கானே ஜா ரஹே ஹேன் அப்படின்னா சமைக்க போகிறோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ பக்காவோ அப்படின்னா அந்த வேர்பை வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ பனானே அப்படின்ற, பனாவோ அப்படின்ற வேர்பும் யூஸ் பண்ணுவோம்.
ஸோ கியா பக்கானே ஜா ரஹே ஹேன் இல்லை கியா பனானே ஜா ரஹே ஹேன் அப்படின்றதும் கேட்கலாம். ஜா ரஹேக்கு பதிலாக வாலே அப்படின்றதும் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே சிமிலராக இருக்கும். ஜா ரஹேக்கு பதிலாக வாலே அப்படின்றத யூஸ் பண்ணலாம். அவர் இங்கேருந்து எப்படி போக போகிறாரு, ஸோ எப்படி மீன்ஸ் எதில் போவார் அந்த மாதிரியான அர்த்தத்தில். ஸோ ஓ அப்படின்னா அவர், யஹான்சே இங்கே இருந்து அப்படின்னா யஹான்சே, கைசே அப்படின்னா எப்படி, ஜா ரஹா ஹே அவர் ஆண்பால் அப்படின்றதுனால ஜா ரஹா ஹே அப்படின்றத கேட்குறோம். ஸோ யஹான்சே கைசே, கைசே அப்படின்றதே ஒரு கொஷின் ஃபார்ம் எப்படி. ஸோ கைசே ஜா ரஹா ஹே அப்படின்னா எப்படி போக போகிறார். ஸோ இல்லைனா கைசே ஜானே வாலா ஹே. ஸோ ஜா ரஹா ஹே இல்லைனா ஜானே வாலா ஹே, ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம். நீங்கள் எவ்வளோ பணம் இன்றைக்கி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஆப் நீங்கள், ஆஜ் அப்படின்னா இன்னைக்கு, கித்தனா பைசே எவ்வளவு பைசே, தேனே வாலா ஹேன் தேனே வாலே ஹேன் கொடுக்க போகிறீங்க. ஸோ தேதோ அப்படின்னா கொடுக்க போகிறீங்க அப்படின்றதுக்கு வந்து தேனே வாலே ஹேன், தே ஜா ரஹா ஹேன் அப்படின்றதும் சொல்லலாம். தே ஜா ரஹா ஹேன். அவங்க எந்த பாட்டை பாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அவர்கள் அப்படின்னா தே, கவுன்சா அப்படின்னா எந்த, கவுன்சா கானா அப்படின்னா எந்த பாட்டு, கானே வாலே ஹேன் காவோ அப்படின்னா பாடு. ஸோ கானே வாலே ஹேன் அப்படின்னா பாட போகிறாங்க. நீங்கள் எந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆட போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஆப் கிஸ் கானே பர் எந்த பாட்டு இருக்குது, கிஸ் கானே பர் அப்படின்னா எந்த பாட்டு இருக்குது, டான்ஸ் கர்னே ஜா ரஹா ஹேன் இல்லை டான்ஸ் கர்னே வாலே ஹேன் அப்படின்றத கேட்கலாம். அடுத்தது பாருங்கள், நம்ம டூர் போகும்போது எங்கே தங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு. ஸோ நாம் டூர் போகும்போது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜப் எப்போது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஜப். ஹம் டூர் ஜாத்தே சமை டூர் போகும்போது. நம்ம கஹான் அப்படின்னா வந்து எங்கே, டெஹர்னே வாலே ஹேன் இல்லை டெஹர் ஜா ரஹே ஹேன். டெஹரோ அப்படின்னா தங்கு அப்படின்றது அர்த்தம். டெஹர்னே வாலே ஹேன் இல்லை டெஹர் ஜா ரஹே ஹேன் எங்கே தங்க போகிறோம். நாம் ப்ளூரல் ஃபார்ம், அதனால தான் டெஹர்னே வாலே சவுண்டு வருது. ஆண்பால் அப்படின்னா வந்து இதுவே அவன் எங்கே தங்க போகிறான் அப்படின்னும் போது வாலா வரும். இங்கே ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்றதுனால வாலே ஹேன். இல்லை ஜா யூஸ் பண்ணி ஜா ரஹே யூஸ் பண்ணணும் அப்படின்னா டெஹர் ஜா ரஹே ஹேன் அப்படின்றத கேட்கணும். ஸோ ஜப் ஹம் டூர் ஜாத்தே சமை கஹான் டெஹர்னே வாலே ஹேன். சேலரி எந்த அக்கௌண்ட்டில் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு. ஸோ அவர்கள் அப்படின்னா பே, சேலரி கிஸ் அக்கௌண்ட்டுமே எந்த அக்கௌண்ட்டில், டால்னே. ஸோ டாலோ அப்படின்னா போடு, டால்னே ஜா ரஹா ஹேன் அப்படின்னா போட போகிறார்கள் அப்படின்றது அர்த்தம். இல்லை டால்னே வாலே ஹேன் அப்படின்றதும் கேட்கலாம். ஸோ வாலாக்கு பதிலாக ஜா ரஹா, ஜா ரஹி, ஜா ரஹே சப்ஜெக்டை பொறுத்து இது மட்டும் மாறும். ரஹா, ரஹி, ரஹே மட்டும் மாறும். வாலா, வாலி, வாலே. ஸோ நம்ம ஆல்ரெடி வாலா வாலேவோட யூசேஜ் வந்து 2 வீடியோஸில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பால்காரர், பூக்கடைக்காரர், ஸோ கடைக்காரர், வீட்டுக்காரர், அதாவது வீட்டு ஓனர், இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கெல்லாம் வந்து வாலா வாலி எப்படி யூஸ் பண்ணி பேசுகிறது அப்படின்றதும் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ஃபார்மேட் வந்து உங்களுக்கு டெய்லி லைஃப்பில் நிறைய இடங்களில் வந்து உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றத நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.